வாழ்த்துக்களை உங்களுடைய பலத்த ஒரு கரகோஷம் மூலியமாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆயிட்டாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்படி ஒரு அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்து நலத்திட்ட உதவிகளை இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வழங்கிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப அற்புதமா சீரும் சிறப்புமாக நடத்தக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த மாவட்டம் செயலாளர் அன்பு தம்பிமார்கள், அண்ணன்மார்கள், எனக்கு அன்பு தம்பி திலீப் ரொம்ப நல்லா தெரியும். திலீப் சொன்னார், இந்த மாதிரி தளபதியுடைய பிறந்த நாளுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்றோம்னு நீங்க டெஃபினட்டா வரணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் கண்டிப்பா நான் வந்துடுவேன் அப்படின்னேன். ஸோ அதனால அந்த விழாவுக்கு கலந்துக்கிறோம். நேற்று நைட்டே நாங்க செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோஹிணி தியேட்டர்ல போக்கிரி படத்துக்கு சரியான செலிப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில கமலா தியேட்டர்ல துப்பாக்கி திரைப்படத்துக்கு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணோம். அப்படி ஒவ்வொரு தியேட்டர்லயுமே அழகிய தமிழ் மகள்ல இருந்து எல்லாமே ரீரிலீஸ் ரொம்ப பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்றாங்க. இதுவரையும் அந்த ரீரிலீஸ்ல ரெக்கார்டு பிரேக் பண்ண ஒரே படம்னா அது கில்லி மட்டும்தான். அந்த ரெக்கார்டை இன்னும் அடுத்து எப்படி பிரேக் பண்ணாதான் அது கண்டிப்பாக தளபதி தான் பிரேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திரும்ப ஒரு ரீரிலீஸ் படங்கள் அவருக்கு நிறைய படங்கள் இருக்கு. அதே மாதிரி நான் நிறைய தொலைக்காட்சியில என்கிட்ட கேட்டாங்க, சாருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் ரசிகர்கள் ஒருவனாக தான் சொல்றோம்னு நினைக்கிற ஒரு விஷயம். அவர் இதுதான் எனக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை தயவு செய்து வேண்டாம். உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு கோடான கோடி ரசிகர்கள், குட்டீஸ்கள், அன்பு தம்பிமார்கள், உடன்பிறப்புகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால அதை மட்டும் நீங்க நிப்பாட்டிட வேண்டாம். தொடர்ந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படமாக நீங்க ஆன் ஸ்கிரீன்ல வந்துகிட்டே இருங்க. உங்களை தூக்கி கொண்டு இருந்தா, ஏன்னா எஸ்ஐசி சாரே சொல்லியிருக்காரு, அதாவது நான் கேப்டனை வச்சு படம் பண்ணும் பொழுது சில சர்க்கிள்கள் என் பிள்ளைக்கான வளர்ச்சிக்கு தடங்களா இருக்கும் பொழுது கேப்டன் தான் நான் விஜய் தான் கூப்பிடுவேன். விஜய் எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா, என் பிள்ளையோட ஒரு படம் நீங்க நடிச்சீங்கன்னா டாப்ல வந்துருவாருன்னு என்ன ஏதுன்னு கேட்காம நடிச்சு கொடுத்து அடுத்த செகண்ட் அவர் நின்னாரு சார். அதான் சார் கேப்டன். ஸோ அதனால கேப்டன் உண்மையாக சொல்றேன், இப்படி ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் சொன்ன டயலாக் அப்படியே தளபதிக்கு சொல்றேன். இது நான் சொன்ன டயலாக் தான், அப்படியே தளபதி சொன்னமான்னு நினைச்சுங்க. என்ன தெரியுமா, என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு. அன்பு தம்பிக்கு என்னுடைய மாமாந்த வாழ்த்துக்கள். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்கள் தூக்கி வச்சு அன்பு தம்பியை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். அதை நான் மேல இருந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்க்கணுமா? ஏன்னா எங்களுக்குள்ள எப்பவுமே எந்த சண்டை இல்லை. அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸுக்கு நடுவில் சரி, என் நண்பர் தளபதி ஃபேன்ஸுக்கு சரி, எப்பவுமே சண்டை வரக்கூடாது. நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும். என்ன மயில் வாகனம் கேட்ட இழுத்து மூடலாமா? சரி, எல்லாரும் மாதிரி பேசிட்டு அப்ப நாங்க எனக்கு பிடிச்ச இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நான் பலமுறை அன்பு தம்பி விஜய் அவர்களிடம் பேசியிருக்கிறேன். அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் முதலில் கை கொடுத்து வாழ்த்தியவன் அடியேனாகத்தான் இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளம் படைத்த அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த பொன்விழா ஆண்டில் இந்த நாயகனின் மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதை எல்லாரும் சொல்லுவாங்க, தளபதி தன்
தன் தகப்பனுடைய வளர்ச்சினால வந்து பெரிய ஆள் ஆயிட்டாருன்னு. அது கிடையாது. என்னதான் தகப்பன் வந்து தோல்ல தூக்கி காமிச்சாலும் தன்னுடைய முயற்சியால் வந்தவன் அன்பு தம்பி தளபதி அவர்கள். அவர் இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எப்பவுமே என்னுடைய அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் விடைபெறுறேன். புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் கிரிக்கெட் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், தமிழக மக்களின் மூச்சில் இருந்தா அது புரட்சி கலைஞர் கேப்டன். நன்றி. தேங்க்யூ. அன்பு தம்பி சௌந்தரர்களே, அன்போடு மேடை